வேதத்தை ஒழுங்கா வாசிச்சுட்டு இருந்தேன்னா நீ பரிசுத்தம் ஆயிருவ அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்னங்க சொல்லலாம். அதை எப்படி தாராளமா சொல்றீங்களோ அது மாதிரி பைபிள் படிச்சா பணக்காரனாவும் ஆகலான்னு சொல்லலான்ற. செழிப்பை அறிமுகப்படுத்துறதே தேவன் தான். யாரெல்லாம் கடவுளோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களோ அவங்களாம் பணக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. ஞானியோடு பழகிறவன் ஞானம் தான் அடைவான், கடவுளோடு பழகிறவன் எல்லாத்தையும் அடைவான். எல்லாம் சொல்லுங்க, இரும் அப்பொழுது வரும். யாரோ ஒருத்தருக்கு கடவுள் செய்ய முடியும்ன்றது இல்ல. அப்படி செய்ய முடியும்னா நான் திருநெல்வேலியில உட்கார்ந்துருப்பேன். இது எல்லோருக்கும் பலன் தரும் சுவிசேஷமா இருக்கிறது. இது எல்லோருக்கும் வேலை செய்யக்கூடியதா இது இருக்கிறது. அதனாலதான் இதை நான் பேசிட்டு இருக்கேன். வேற இதா இருக்கும். நான் சொல்றது the later glory is a greater glory. அப்போ எல்லோரும் வளமா இருக்க முடியும், எல்லோரும் நிறைவா இருக்க முடியும். அதுக்கு கடவுளே உதவி செய்கிறார். கடவுள் ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே ஒரு அபிஷேகத்தை தர்ற. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம். anointing for prosperity. கடினமானதுதான், ஆனா உங்களுக்கு சுலபமானதா மாறும். கூட்டு போட்டு வச்சிருக்கலாம் ஒட்டையும் நீங்க போனீங்கன்னா. சில ட்ரெஷர்ஸ் எல்லாம் எங்க இருக்குது? இருட்டுல. I tell you, treasure in the darkness. ஐயோ இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட வரும். நான் சொல்லட்டுமா? the presence of Jesus it's attract prosperities. இது வரைக்கும் ஜுவல்லரி ஷாப்பே போகாதவங்க இனிமே அடிக்கடி போற மாதிரி இருக்கும். வாங்கும் திறனும் திராணியும் உங்களுக்கு பெருகும் என்று நான் சொல்லுகிறேன். இவங்க தான் இருப்பாங்க, இவங்க தான் இந்த தொழிலை செய்வாங்கன்னு ஒரு சட்டம் இருக்கும் பாருங்க. கர்த்தர் அதை உடைப்பார் உங்களுக்காக. யாரும் நுழையாத இடத்துக்குள்ள, பிசினஸ் ஏரியாக்குள்ள நீங்க நுழையிற மாதிரி கர்த்தர் செய்வார். கொடுக்கிறது எதை காட்டுதுன்னா, அவர் தான் எனக்கு கொடுத்தார், ஆகையினால் நான் கொடுக்கிறேன். எப்பெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த கரம் இதை உண்டாக்கல ஐயா, அந்த கரம் இதை எனக்கு கொடுத்தது ஐயா, அந்த நன்றியை வெளிப்படுத்தும்படி நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வரணும்ன்றத முடிவு பண்றது கடவுள் கிடையாது, நீங்க தான். கடவுளுடைய மகிமையின் ஒரு வெளிப்பாடு தான் என்னது? தங்கம்ன்றத நம்ம நினைக்கல. அதனாலதான் தங்கம் நம்ம இடத்துல தங்குறது இல்லை. அப்போ நிறைய பணம் வர்றது, தங்கம் வர்றது என்னது? எல்லாம் சொல்லுங்க, க்ளோரி. சில பேரை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே கடவுள் அழைக்கிறார். நம்புறீங்களா? பாருங்க, எல்லோரும் வறுமை இல்லாம கடன் இல்லாம செழிப்பா இருக்கிறது கடவுளுடைய ஐடியா. ஆனா சில பேரை ராடிக்கலா கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Radical prosperity. It's not an invitation from Balashekar. It is invitation from God. பணம் சம்பாதிக்கிறது பிழைப்பு கிடையாது, அழைப்பு. தீர்க்கதரிசனம் சொல்றது ஒரு அழைப்பு, போதிக்கிறது ஒரு அழைப்பு. ஆனா சில பேரை எதுக்கு அழைக்கிறாருன்னா, கொடுக்கிறதே அவங்களுடைய அழைப்பு. எல்லாரும் ஆத்துமாதாயம் பண்ணணும்ன்றது இல்ல, சில பேரை ஐஸ்வர்ய ஆதாயம் பண்றதுக்காகவே கடவுள் அழைக்கிறார். கடவுள் சில பேரை கிங்டம் பைனான்சியராகவும் சில பேரை ஓனர்களாய் முதலாளியா இருக்கும் ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆனாதான் வரும், இல்ல வாலிப வயசுலே வரும். இந்த உலகத்திலே யங்கஸ்ட் ரிச்சஸ்ட் மேனா கடவுள் உங்களை மாற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அறிவு இல்லாட்டா கூட நீங்க செழிப்பீங்கன்ற. மணி இஸ் யுவர் சர்வன்ட், God is your master. இப்போ நிக்கும் பாருங்க, நான் சொல்றேன். இதோ அடியேன் உங்க பையில விழும், உங்க அக்கவுண்ட்ல விழும். உங்க வியாபாரத்துல இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தை, இதுவரை இல்லாத ஒரு abundance, இதுவரை இல்லாத ஒரு நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பார்ப்பீர்கள்.